Exercise 2.7 first sum. Which of the following sequences are in GP? So sequence என்ன கொடுத்திருக்காங்க 3, 9, 27, 81, etc. So இப்போ R எப்படி கண்டுபிடிக்கணும்னா T2 by T1 தான் R ஓட ஃபார்முலா which is equal T3 by T2 ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா GP வந்து இந்த சீக்வென்ஸ் வந்து GP-ஆ இருக்கும்னு அர்த்தம். ஸோ இப்போ T2 by T1, T2 என்னதுங்க 9, T1 வந்து 3. ஸோ 9 by 3 equal to 3. Next T3 by T2 கண்டுபிடிக்கிறோம் 27. இது T3. 9 வந்து T2. So 27 by 9 equal to 3. So R equal to T2 by T1 equal to T3 by T2. Therefore it is a GP. Next second one 4, 44, 444, etc. So R equal to T2 by T1 கண்டுபிடிக்கிறோம் which is equal to 11. R equal to T3 by T2 கண்டுபிடிக்கிறோம் which is equal to 11. 111 by 11. So 11 not equal to 111 by 11. So அதனால T2 by T1 not equal to T3 by T2. It is not on GP. இது ரெண்டு ஈக்குவல்ட்டா இருந்தால் தான் அந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபி சொல்லுவோம். இது ஈக்குவல்ட்டா இல்லை. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபி கிடையாது. தேர்ட் ஒன் 0.5, 0.05, 0.005. R2 equal to T2 by T1. T2 வந்து எழுதியாச்சு by T1. So இது ரெண்டையும் வந்து எப்படி மாற்றிக்கலாம் 5 by 15 மாற்றிக்கலாம் which is equal to 1 by 10. So R equal to T3 by T2. இது T3, இது T2. So இது வந்து 5 by 15 மாற்றிருக்கும் which is equal to 1 by 10. So இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா. So it is an GP. Fourth one 1 by 3, 1 by 6, 1 by 20, 12, etc. R equal to T2 by T1. T2 வந்து 1 by 6 by T1 வந்து 1 by 3. இப்போ 6 கீழே கொண்டு வந்துடும் 3 மேலே கொண்டு ஸோ 3 by 6 இதை கேன்சல் பண்ணால் 1 by 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் R equal to T3 by T2. ஸோ T3 என்னது 1 by 12 by T2 வந்து 1 by 6. இதை ரெண்டு கேன்சல் பண்ணால் 1 by 2. ஸோ அப்போ R வேல்யூ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதா. ஸோ R equal to T2 by T1 equal to T3 by T2. Therefore it is a GP. It is a GP. Fifth one 1, -5, 25, minus 125. So R T2 by T1 equal to -5. Or T3 by T2 equal to -5. இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கு. So it is a GP. Sixth one 120, 60, 30, 18. So T2 by T1 equal to 1 by 2. T3 by T2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by 2. T4 by T3 கண்டுபிடிக்கும் போது 9 by 15 வருது. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இது ரெண்டு எப்படி இருக்குது நாட் ஈக்குவலாக இருக்குது. இங்கே வந்து ஜிபின்னு சொல்லணும்னா எல்லா இதுவுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். நம்ம எந்த ரெண்டு எடுத்து பார்த்தாலும் T2 by T1 அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அடுத்தடுத்ததுக்கு எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கணும். இருந்தால் தான் அது ஜிபி. இங்கே வந்து ஈக்குவல் கிடையாதா. ஸோ இட் இஸ் நாட் அ ஜிபி. செவன்த் ஒன் 16, 4, 1, 1 by 4, etc. இப்போ R கண்டுபிடிக்கிறோம் T2 by T1 which is equal to 4 by 16 equal to 1 by 4. R equal to T3 by T2 equal to 1 by 4. இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா. இங்கே 1 by 4, இங்கே 1 by 4. Therefore it is a GP. Second sum, write the first three terms of the GP whose first term and common ratio are given below. First term A வந்து 6 கொடுத்துருக்காங்க, R வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு TN ஃபார்முலா தெரியுமா. A equal to R power n minus 1. இப்போ T1 கண்டுபிடிக்கிறோம். ஸோ T1 கண்டுபிடிக்கும் போது ஏக்கு பதிலாக R, Rக்கு பதிலாக 3, n வேல்யூ இங்கே என்னது 1. ஸோ 1 minus 1. 1 minus 1 வந்து 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 6. T2 equal to 6 minus 3 into nக்கு பதிலாக என்ன பண்ணணும் 2 minus 1. So answer is 18. So T3 equal to 6 into 3 power 3 minus 1. So answer 6 into 9 equal to 54. இப்போ first 3 times கண்டுபிடிச்சிட்டோமா 6, 18, 54. Second one A equal to root 2, R equal to root 2. So Tn equal to A R n power R power n minus 1. T1 கண்டுபிடிக்கிறோம் A value R value power n minus 1. So 1 minus 1 equal to root 2. இப்போ T2 கண்டுபிடிக்கிறோம். So root 2 A value R value power 2 into 2 minus 1 என்னது 1. So வந்து root into root 2 கிடைக்கும் equal to 2. Next T3 equal to root 2 எழுதியாச்சு A value R value root 2 power n minus 1 வந்து 3 value. So 3 minus 1 வந்து whole square. Root 2 square value 2. So which is equal to 2 into root 2. So first 3 times என்னது root 2, 2, 2 root 2. Third sum A equal to 1000, R equal to 2 by 5.
Tn equal to A into R power n minus 1. So first T1 கண்டுபிடிக்கிறோம். A value, R value 2 by 5, power n minus 1 வந்து 1 minus 1, which is equal to 1000. So T2 கண்டுபிடிக்கிறோம். A value போல 1000, R value 2 by 5 the whole power 2 minus 1, which is equal to 2 by 5, which is equal to 400. 5 in 1000 cancel பண்ணா நமக்கு 200 கிடைக்கும். So which is equal to 200 into 2 equal to 400. So T3 equal to 1000 into 2 power 2 by 5 whole power 3 minus 1. So அப்ப ஸ்கொயரா? So ஒரு டைம் இது ஒன் டைம் கேன்சல் போட்டிருக்கோம். ஸோ இப்படி கேன்சல் பண்ணோன்னா 5 கேன்சல் பண்ணோன்னா 200. ஸோ நெக்ஸ்ட் ஒரு தடவை 5 கேன்சல் பண்ணோன்னா 40. 40 into 4 equal to 160. இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து 1000, 400, 160. Third sum, in a GP 729, 243, 81, find T7 கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு Tn வேல்யூ ஃபார்முலா தெரியுமா? A R power n minus 1. இப்போ given sequenceல இருந்து A வேல்யூ எடுத்து எழுதிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம். R equal to T2 by T1. ஸோ T2 தான் இருக்கு by T1, which is equal to 1 by 3. ஸோ இப்போ T7 கண்டுபிடிக்கிறோம். அப்போ இங்கே nக்கு பதிலாக என்ன பண்ணும்? 7. ஸோ Aக்கு பதிலாக 729 into R பதிலாக 1 by 3 whole power 7 minus 1. இப்போ 1 power 3 power 7 என்னது? 3 power 7 minus 1 வந்து 3 power 6 எழுதிக்கலாமா? 3 power 6 வந்து 729. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் T7 equal to 1. Fourth sum, find x, show that x plus 6, x plus 12 and x plus 15 are consecutive terms of a geometric progression. இப்போ T2 by T1, T2 by இது வந்து T1. ஸோ இது வந்து T1, T2, T3. ஸோ நெக்ஸ்ட் T3 by T2 கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஜிபின்னு சொல்லியிருக்காங்களா, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 2 the whole square equal to எக்ஸ் பிளஸ் 6 into எக்ஸ் பிளஸ் 6. இப்போ இதுக்கு ஸ்கொயர் பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 24x பிளஸ் 144 equal to இந்த டேர்ம்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து 5 into எக்ஸ் வந்து 5x பிளஸ் 6x equal to 15x plus x equal to 21x. அதாவது 6xையும் 15xையும் நம்ம ஆட் பண்ணா 21x. அடுத்து பிளஸ் 5 into 6 equal 15 into 6 equal to 90. ஸோ இப்போ வந்து எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன் சைட்லையும் எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் ஒன் சைட்ல வச்சோம்னா ஆன்சர் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -18. ஃபிஃப்த் சம், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஃபாலோவிங் ஜிபி. ஸோ சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ எழுதியிருக்கும். ஆர் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ டிஎன் ஃபார்முலா என்னது? 8192 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்களா? ஸோ nth டேர்ம் அதை தான் டிஎன் எழுதியிருக்கும். டிஎன் ஃபார்முலா என்னது? ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ ஏக்கு பதிலாக 4, ஆர்க்கு பதிலாக வந்து 2 பவர் n மைனஸ் 1. ஸோ இப்போ அதை அப்படியே வச்சுட்டு 4 கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 2048. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 பவர் 11 எழுதிக்கலாம். ஸோ 2 பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 பவர் 11. இங்கே வந்து கீழே உள்ளது சேமா இருக்குன்னா பவரில் உள்ள டேர்ம்ஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ n மைனஸ் 1 ஈக்குவல் டு 11 எழுதிக்கலாமா? therefore n ஈக்குவல் டு 12. அப்போ இது வந்து எத்தனாவது டேர்ம்? 12th டேர்ம். செகண்ட் ஒன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதியாச்சு. ஆர் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 1/3. இப்போ டிஎன் கண்டுபிடிக்கிறோம். ஏ ஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ டிஎன் லாஸ்ட் டேர்ம் என்னது? இதுதான் டிஎன். அப்போ 1/2187 ஈக்குவல் டு ஏ வேல்யூ வந்து 1/3, ஆர் வேல்யூ 1/3 the whole power n மைனஸ் 1. இப்போ இந்த ஒரு டேர்ம் வச்சுட்டு 3 வந்து அந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ இங்கே வந்து டினாமினேட்டரில் இருக்கு, லெஃப்ட் சைட் போகும்போது நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ இதை ரெண்டு கேன்சல் பண்ணால் 729 கிடைக்குது. இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 3 பவர் 6ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 1/3 the whole power 6ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 1க்கு பவரில் எந்த டேர்ம் இருந்தாலும் ஒன்று தான், 1 தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால 1/3 the whole power 6ன்னு எழுதியிருக்கோம். அப்போ கீழே உள்ள டேர்ம்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. அப்போ பவரில் இருக்க டேர்ம்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ n மைனஸ் 1ம் 6ம் ஈக்குவல். therefore n ஈக்குவல் டு 7. அப்போ இந்த டேர்ம் வந்து 7th டேர்ம். ஸோ T7 தான் இந்த டேர்ம். சிக்ஸ்த் சம், இன் ஏ ஜிபி த 9th டேர்ம் இஸ் 9th டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த 6th டேர்ம் ஃபைண்ட் த 12th டேர்ம். 9th டேர்ம், 6th டேர்ம் அண்ட் 12th டேர்ம் என்ன இருக்கும்? 9th டேர்ம்னா அந்த ஃபார்முலா டிஎன் ஃபார்முலா என்னது?
ஏ ஆர் பவர் n மைனஸ் 1. அப்போ 9th டேர்ம்னா n மைனஸ் 1 என்னது 8ஆ? ஸோ ஏ ஆர் பவர் 8ன்னு எழுதிக்கலாமா? இங்கே 6th டேர்ம் ஏ ஆர் பவர் 5ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டா என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோன்னா ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ 5 வந்து மேலே வந்துச்சுன்னா -5. இது ரெண்டே கேன்சல் பண்ணோன்னா 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணா 27. 27 வந்து நம்ம 3 கியூப்னு எழுதிக்கிறோம். ஸோ வந்து கியூப்ல உள்ளது ரெண்டு சைடும் கியூபிக் ரூட்டை எடுத்து விட்டுறோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆர் ஈக்குவல் டு 3 கிடைக்குதா? ஸோ இப்போ ஆர் வேல்யூவை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ இன்ட்டு 3 பவர் 5, அதாவது ஆருக்கு பதிலாக 3 போட்டுக்கோம். ஸோ 3 பவர் 5 ஈக்குவல் டு 1215. இது வந்து எப்படி பிரித்து எழுதியிருக்காங்க? 5 இன்ட்டு 3 பவர் 5. இது வந்து பிரிக்க தெரியலன்னா இப்படி பிரித்து பார்க்கணும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 5s are 10, 2 4 5s are 20, 1 3 5s are. நெக்ஸ்ட் 3ஆல் இதே மாதிரி போட்டோம்னா 3க்கு வந்து 5 டைம்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ அது மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ 3 பவர் 5ம் 3 பவர் 5ம் கேன்சல் ஆயிரும். therefore a ஈக்குவல் டு 5. இப்போ T12 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ T12 ஈக்குவல் டு 5 இன்ட்டு ஏ வேல்யூ 5 இன்ட்டு 3 வந்து ஆர் வேல்யூ ஹோல் பவர் 12 மைனஸ் 1 வந்து 11. ஸோ 5 இன்ட்டு 1,77,447 equal to answer is 8,85,735. இதுதான் T12. 7th sum. Find the 10th term of the GP whose 8th term சொல்லியிருக்காங்க. and the common ratio is R. 8th term வந்து T8, ratio R வந்து A2. இது ரெண்டும் given. ஸோ இப்போ வந்து 8th termனா அது எப்படி எழுதிக்கலாம்? T8 equal to A R power 7 equal to 768 எழுதிக்கலாமா? இப்போ T10 கண்டுபிடிக்கணும். ஸோ T10 ஃபார்ம்லாம் என்னது? A R power 9. இப்போ R power 9 R power 7 into R power 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிக்கிட்டோன்னா R வேல்யூ வந்து 2வா? ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு A R power 7 வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 768. அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இது 2 பவர் ஸ்கொயர் வந்து 4. ஸோ வந்து T10 equal to 3072. 8th sum. If A, B, C are in AP, then show that 3 power A, 3 power C, B, 3 power C are in GP சொல்லணும். A, B are in AP arithmetic progressன்றனால இது ரெண்டுடைய சப்ராக்ஷனும், அதாவது T2 minus T1 equal to T3 minus T2ன்னு சொல்லிக்கலாமா? இது AP. ஸோ arithmetic progress. ஸோ T2 ஓட வேல்யூ வந்து இங்கே B, T1 வேல்யூ A equal to T3 value C, T2 value B. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணிடுறோம்? B terms இந்த சைடு கொண்டு வரோம். ஸோ 2B equal to A plus C. To prove that ப்ரூவ் பண்ணணும். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் GP ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த டேர்முக்கு ரெண்டு சைடும் 3 பவரில் எழுதிக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம இங்கே இப்படி எழுதுறோம். ஸோ 3 power 2B equal to 3 power A plus B. 2Bயை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? 3 power B into 3 power B எழுதிக்கலாமா? 3 power A plus Cவும் 3 power A into 3 power Cன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே உள்ளதை கீழே கொண்டு வந்திருக்கோம். இங்கே உள்ளதையும் கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதானே T2. இந்த இது பாருங்க T2. இது T1. ஸோ T2 by T1 equal to T3 by T2. ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? இது வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணி சொல்லிடலாம்? ஜிபின்னு சொல்லிடலாமா? ஸோ த சீக்வன்ஸ் 3 power A, 3 power B, 3 power C forms a GP. 9th sum. In a GP, the product of the 3 consecutive terms வந்து 27. And the sum of the product of 2 taken as equal to 57 by 2. Find 3 terms கண்டுபிடிக்கணும். That the 3 consecutive terms in GP வந்து A by R, A, AR இருக்கும். அதோடைய ப்ராடக்ட் வந்து 27 கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம்? ஆரையும் கேன்சல் பண்ணுறோம்னா A cube equal to 27, which implies A equal to 3ன்னு சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் அதோடைய ப்ராடக்ட் ஈக்குவல் டு the sum of their product sum of their terms equal to terms of 2 terms taken at the time is 57 by 2. ஸோ அப்போ அந்த டேர்ம்ஸ் வந்து 2 times மல்டிபிள் 2 டேர்ம்ஸாக மல்டிபிள் பண்ணணும். ஸோ A by Rயும் A. ஸோ அப்போ இது மொத்தம் என்னென்ன டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோம்? A by Rயும்
ஏ கமா ஏஆர்னு டேர்ம்ஸ் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் மல்டிபிள் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏஆர் மல்டிபிள்ஸ் ப்ளஸ் ஏஆர் இன்ட்டு ஏ பை ஆர் மல்டிபிள்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணிடலாம், ஏ ஸ்கொயர் பை ஆர் எழுதிக்கலாமா? இங்கே ஏ ஸ்கொயர் ஆர், இங்கே ஏ ஸ்கொயர், ஏன்னா ஆரும் ஒரு கேன்சல் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 57/2. இந்த 3 டேர்ம்லேருந்து ஏ ஸ்கொயர் காமன் வெளியே எடுத்துடலாமா? நமக்கு அப்போ மீதி என்ன இருக்கும்? 1 + r + r ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல் டு 57/2. இந்த ஆரை ரைட் சைடு கொண்டு போயிடும், 9 ரைட் சைடு கொண்டு வந்துடும், 18 ஆயிரும். ஸோ 18 எங்கே கொண்டு வந்தால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 18. ஸோ இந்த சீக்வன்ஸை 18ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ வந்து நமக்கு இந்த டேர்மில் பை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ என்ன கிடைக்குது? 6r ஸ்கொயர் மைனஸ் 13 ப்ளஸ் 6. இப்போ 6 × 6 என்னது? 36. இங்கே -13 வரணும். அதுக்கு நம்ம எப்படி பிரிக்கணும்? -4 -9க்கு பிரிக்கணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து r இருக்கா, ஸோ பை r போட்டுக்கணும். பை 6 போட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? r - 2/3 × r - 3/2 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து r ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 2/3, 3/2. if a ஈக்குவல் டு 3 ஆகவும் r ஈக்குவல் டு 2/3ன்னு எடுக்கிறோம்னா இந்த 3 நம்பர்ஸ் வந்து என்னது? a by r. ஸோ a வேல்யூ 3 by r, இது a வேல்யூ இன்ட்டு a இன்ட்டு r, which implies 9/2, 3, 2. அடுத்து if a ஈக்குவல் டு 3 and r ஈக்குவல் டு 3/2. இந்த 3 நம்பர்ஸ் a by r, a, ar. இப்போ 3 நம்பர்ஸ் என்னது? 2, 3, 9/2. 10th சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார்டிங் சேலரி வந்து 60,000, இன்க்ரீஸ் பர் இயர் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 5%னால சேலரி கூட 5 × 100 மல்டிபிள் பண்ணுறோம், which is equal to 3,000. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ சேலரி ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆன சேலரி. ஸோ ஆன்சர் 63,000. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேலரி எவ்வளோ? 63,000. அப்போ செகண்ட் இயரில் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 63 கூட 5 × 5%. ஸோ 5 × 100. அப்போ எவ்வளோ கிடைக்குது? இது ரெண்டை கேன்சல் பண்ணால் 3150. அப்போ செகண்ட் இயர் எண்டில் எவ்வளோ சேலரி கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இயர் எண்ட் சேலரி ப்ளஸ் அந்த இன்க்ரீஸ். ஸோ 66,150. இப்போ தேர்ட் இயர் இன்க்ரீஸ் வந்து எப்படி எழுதியிருக்கோம்? இந்த தேர்ட் இயர் சேலரி கூட 5%. அடுத்து தேர்ட் இயர் சேலரி வந்து அப்போ ஆல்ரெடி செகண்ட் இயர் சேலரி கூட இந்த இன்க்ரீஸ் வேல்யூ ஆட் பண்ணோன்னா 69,457. ஸோ இப்போ ஃபோர்த் இயர் சேலரி அதே மாதிரி தேர்ட் இயர் சேலரி கூட 5%, அதோட மல்டிபிள் பண்ண ஆன்சர் கிடைக்குது. ஃபோர்த் இயர் சேலரின்றது தேர்ட் இயர் சேலரி கூட வந்து இன்க்ரீஸ் வேல்யூ. இப்போ அதே மாதிரி ஃபிஃப்த் இயர் சேலரி, அப்போ ஃபிஃப்த் இயர் லாஸ்ட் என்ன சேலரி கிடைக்குது? 76,577. இப்போ 11th சம் ஆஃபர் ஏல என்ன ஆஃபர் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 27,000 வேணும், ஆனுவல் இன்கம் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் இன்க்ரீஸ் இந்த சேலரியிலேருந்து இன்க்ரீஸை வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ 6%னால 6/100. இப்போ இதை ரெண்டே கேன்சல் பண்ணோன்னா ஆன்சர் இஸ் 1200. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேலரி என்னது? இந்த சேலரி கூட 1200 ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் சேலரி. ஸோ 20,200. இப்போ செகண்ட் இயர் இன்க்ரீஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் இயர் இன்க்ரீஸ்னால் என்னென்னா ஃபர்ஸ்ட் இயர் சேலரி கூட 6% ஆட் பண்ணுறோம். ஸோ இன்ட்டு 6/100. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 1272. நெக்ஸ்ட் செகண்ட் இயர் சேலரி அப்போ என்னவா இருக்கும்? 21,200 ப்ளஸ் 1272 ஈக்குவல் டு 22,472. ஸோ தேர்ட் இயர் இன்க்ரீஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், தேர்ட் இயர் சேலரி கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ட் இயர் இன்க்ரீஸ் கூட சேலரி ஆட் பண்ணால் கிடச்சிரும். ஃபோர்த் இயர் சேலரி, ஃபோர்த் இயர் ஃபஸ்ட்டில் எவ்வளோ சேலரி கிடைக்குது? 23,820. இப்போ ஆஃபர் பியில் வந்து ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி கண்டுபிடிச்சிட்டு ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து 3,000 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் இன்க்ரீஸ் வந்து 600. ஃபர்ஸ்ட் இயர் சேலரி வந்து இன்க்ரீஸ் கூட சேலரி கூட ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் இயர் சேலரி இஸ் 22,616. செகண்ட் இயர் இன்க்ரீஸ் வந்து செகண்ட் இயர் சேலரி கூட 3% மல்டிபிள் பண்ணணும். ஆன்சர் இஸ் 679.8. நெக்ஸ்ட் செகண்ட் இயர் சேலரி என்னவா இருக்கும்? செகண்ட் இயர் இன்க்ரீஸ் கூட
செகண்ட் இயர் சேலரி ஃபர்ஸ்ட் இயர் சேலரியை ஆட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் இயர் சேலரி இஸ் 23,339.80. இப்போ தேர்ட் இயர் இன்க்ரீஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் இயர் சேலரி இன்ட்டு 3/100 ஈக்குவல் டு 700. தேர்ட் இயர் சேலரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோர்த் இயர் சேலரி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஸோ இது வந்து ஃபோர்த் இயர் ஸ்டார்டிங்கில் இருக்கிற சேலரி, தேர்ட் இயர் எண்டுனா இது ஃபோர்த் இயர் ஸ்டார்டிங். இப்போ நம்ம இந்த ரெண்டு இதுக்கு ஆஃபர் ஏக்கும் ஆஃபர் பிக்கும் கம்பேர் பண்ணும்போது இது பி ஆஃபருக்குரியது, இது ஏக்குரியது. ஸோ ஏ இஸ் அதிகமாக சேலரி வருது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் பெட்டர். 12th sum, if A, B, C are three consecutive terms of an AP and X, Y, Z are three consecutive terms of an GP, then prove that X power B minus A into Y power C minus A into Z power A minus B equal to 1. இப்போ சொல்யூஷன் பார்க்குறோம். A, 3 consecutive terms of an AP. APலனா நமக்கு எப்படி எழுதிக்கலாம்? A plus D, A plus 2Dன்னு எழுதிக்கலாமா? And XYZ வந்து GPன்னு எழுதிருக்காங்க. ஸோ XR XY square XR square. ஸோ இதை வந்து substitute 1 and 2 வந்து என்ன பண்ணிடும்? substitute பண்ணிடும். எந்த டேர்ம் கூட? X power B minus A equal to Y power C minus A equal to Z power A minus B. அதாவது கிவன்ல நமக்கு அதை சால்வ் பண்ண வேண்டியதில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம்? ஸோ இந்த டேர்மில் நமக்கு ஏ டேர்ம், இது பி, இது சி டேர்ம், இது வந்து எக்ஸ் டேர்ம், இது ஒய் டேர்ம், இது இசட் டேர்ம். ஸோ எக்ஸுக்கு பல எக்ஸு, ஏக்கு பல ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் 2D, பி மைனஸ் சிக்கு பல, ஸோ ஒய்க்கு பல எக்ஸ்ஆர், ஸோ இசட் பல எக்ஸ்ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணிடலாம்? ஏவே மைனஸ் ஏ கேன்சல் பண்ணிடலாம். ஏ மைனஸ் ஏ இதில் செப்பரேட் பண்ணால் மைனஸ் டி, 2D இங்கே மைனஸ் டி. இப்போ வந்து மைனஸ்ட்டை வந்து கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ ப்ளஸ் டியாக மாறிடும். இது வந்து எக்ஸுக்கும் ஆருக்கும் ரெண்டு டேர்ம் பிரிச்சு எழுதியிருக்கும். ஸோ எக்ஸ் பவர் 2D இன்ட்டு ஆர் பவர் 2D. இதுவும் நியூமரேட்டர்ல வந்து டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்? இந்த டேர்ம்ல கேன்சல் ஆகும். எக்ஸ் பவர் டி ஒன் டைமும் இங்கே ஒன் டைம் இருக்கும். அப்போ 2x பவர் டி. இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஆன்சர் இஸ் 1. ஸோ எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு Z power A minus B equal to 1. Hence proved.